மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்ட காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் தீவிரமடைந்து வலுவடையாமல் மெதுவாக நகர்ந்து கரையை கடக்கும் என்று தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தாழ்வு பகுதியின் மையம் தற்போது எங்கே உள்ளது என்ற தகவலும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக 16ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்று முதல் 16ஆம் தேதி வரை கனமழை பெய்யலாம் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் சொல்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழ்நாடு மற்றும் அதை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடல் பகுதியில் நிலவுவதாக கூறப்படுகிறது. இது ஓரிரு நாட்களில் மேற்கு திசை நோக்கி நகர்ந்து வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரையை ஒட்டி நெருங்கி வரும் எனவும் இது மேலும் தமிழ்நாட்டை நோக்கி நகர தொடங்கியிருப்பதாகவும் அதாவது வடக்கு தமிழகம் தெற்கு ஆந்திர பிரதேசம் நோக்கி நகர்ந்து வருவதாகவும் தகவல்கள் சொல்கின்றன. இதனால் சென்னையில் மழை தீவிரமடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சென்னையில் இருந்து சுமார் 380 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயல் சின்னம் உள்ளதாக சொல்லப்படுகிறது. இதன் தாக்கத்தால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது.